2024 கவர்மெண்ட் கோட்டா வழியா இன்ஜினியரிங் படிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு கனவோட வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். படிச்சா கவுன்சிலிங் வழியா தான் படிப்பேன் அப்படின்ட்டு வெயிட் பண்றீங்க. இருந்தாலும் உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃபை பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச பெரிய காலேஜ்ல போய் படிக்க முடியாம போயிருமோ நம்ம கட் ஆஃபுக்கு அப்படிங்கிற ஒரு கவலையிலே இருக்கீங்க. உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃபை வச்சு 70% தான் உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்குன்னு சொல்ல முடியும். உங்களுடைய ரேங்க் இருக்கு பாத்தீங்களா, இப்ப ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. அந்த ரேங்கை வச்சு தான் 100% நமக்கு எந்த காலேஜ் கிடைக்குன்னு சொல்ல முடியும். ரேங்கா அப்படின்னா என்ன ப்ரோ, ரேங்க்னா என்ன, எப்ப இந்த ரேங்க் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10/7/2024 அன்னைக்கு நமக்கு ரேங்க் வரப்போகுது. அதாவது இப்ப எல்லாருமே டிஎன்இல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே 10/7/2024 அன்னைக்கு வரப்போகுது. எப்படி வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் வரும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப ஸ்டேட் போர்டு மாணவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. நாளைக்கு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கும் ரிசல்ட் வந்துடும், அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் ஐசிஐசி எந்த சிலபஸ்ல படிச்ச எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு 10/7/2024 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்கு. சரி ப்ரோ, அந்த ரேங்க் லிஸ்ட் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே ரேங்க் வரும். எப்படி வரும் அதை இப்ப நான் உங்களுக்கு ஒன்னொன்னா புரிய வைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ரேங்க் வரும். இவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில வரும். ஸ்போர்ட்ஸுக்கு வரும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு ரேங்க் வரும், டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு வரும். அதே போல இந்த கேட்டகரியில 7.5 இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு ரேங்க் வரும். ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்ல அதே போல 7.5 இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ரேங்க் வரும். இந்த கேட்டகரியை அப்படியே பிரிச்சிருவோம். இவங்கெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், சிறப்பு ஒதுக்கீடு, இவங்களை அங்கிட்டு தள்ளி விட்டுருவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொது கலந்தாய்வு. இந்த பொது கலந்தாய்வுனா ஜென்ரல் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. இவங்கள எல்லாருமே பங்கேற்பாங்க, யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ. இப்போ உதாரணத்துக்கு 200 கட் ஆஃப்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, 198 இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களோ எல்லாத்தோடைய ரேங்கை வச்சு அவங்களுடைய மார்க், யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம், யாருக்கு செகண்ட் கொடுக்கலாம் அப்படின்லாம் பார்த்து மொத்தமா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி மொத்தமா ரேங்க் கொடுப்பாங்க. எப்படி, ஜென்ட்ரல் ரேங்க்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு ஜென்ட்ரல் ரேங்க் அப்படிம்பாங்க. யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்றாங்களோ எல்லாருக்குமே பொதுவா ஒரு ரேங்க் வெளியாகும். 200 கட் ஆஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம். 199 கட் ஆஃப்ல 50 பேர், 100 பேர் இருக்கலாம். லயனா வரும். 200 கட் ஆஃப்ல இருந்து கடைசி கட் ஆஃப் வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஜென்ட்ரல் ரேங்க் குடிப்பாங்க. அதாவது வந்து பொதுவான ரேங்க் எல்லாருக்குமே வரும். அதுலதான் நம்ம எந்த ரேங்க் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கோமா, இல்ல 50,000 ரேங்க்ல இருக்கோமா, இல்ல 1,00,000 ரேங்கை தாண்டி போறோமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ட்ரல் ரேங்க் அப்படிம்பாங்க. இந்த ஜென்ட்ரல் ரேங்கை வச்சு நமக்கு சீட்டு உறுதியா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாமான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி ரேங்க்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிட்டியை வச்சுதான் இங்க தமிழ்நாட்டுல சீட்டு கொடுக்கப்படுது. ஒரு மாணவனுக்கு அவனுடைய படிப்புக்கு தகுந்த அவனுக்கு வந்து எல்லாம் கொடுத்தாலும் கம்யூனிட்டியை வச்சுதான் அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படுகிறது. அப்ப பார்க்க போகும்போது இப்போ ஓசி கம்யூனிட்டியில ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஓப்பன் கேட்டகரினா அவங்க ஓசி கம்யூனிட்டியில உள்ளவங்களும் இருப்பாங்க, பிளஸ் நிறைய மற்ற கம்யூனிட்டியில உள்ளவங்களும் எடுக்கலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்கள் எல்லாருமே எடுக்கலாம். அப்போ ஓசிக்கு மட்டும் ரேங்க் வராது தனிப்பட்ட முறையில. அதுக்கப்புறம் பிசில ரேங்க் வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிசி கம்யூனிட்டியில யாரு ஃபர்ஸ்ட் மார்க், ஃபர்ஸ்ட் ரேங்க், அதுக்கப்புறம் பிசிஎம்ல யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசில யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க், எஸ்சில யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க், எஸ்சிஏல யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க், எஸ்டில யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ட்டு ஒரு கம்யூனிட்டிக்கும் ரேங்க் வந்து வரும். அந்த கம்யூனிட்டி ரேங்கை வச்சுதான் நம்ம 100% நமக்கு எந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்குன்னு சொல்ல முடியும். நம்மளுடைய கம்யூனிட்டி ரேங்க்ல நம்ம எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கோமோ அந்த லெவலுக்கு நமக்கு சீட்டு கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போனோம்னா கண்டிப்பா கம்யூனிட்டி ரேங்கை வச்சுதாங்க நமக்கு சீட்டு கிடைக்கும். தயவு செய்து யாருமே இப்பவே வேகமா போய் சேர்ந்துடாதீங்க. அதனால பயந்துகிட்டு யாருமே இருக்காதீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க கவுன்சிலிங்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்ப இந்த ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியில இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில வந்து ஒரு 80,000 பேர் இருக்காங்கன்னா அந்த 80,000 பேர்ல உங்க கம்யூனிட்டியில நீங்க எந்த லெவலுக்கு முன்னாடி இருக்கீங்களோ
அதை பொறுத்து தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட்டு ஒதுக்கப்படுகிறது. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரியா? இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இல்லாம 7.5 ரிசர்வேஷன். சார் நாங்க பார்த்தீங்கன்னா 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் நாங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சோம். எங்களுக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்குமே இந்த 10/7/2024 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ரேங்க் அப்படின்னா இது இந்த 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச எல்லாருக்குமே பொதுவா ஒரு ரேங்க் வெளியாகும். அதாவது பார்த்தீங்கன்னா 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் யார் யாரெல்லாம் 200 கட் ஆஃப்ல இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் பொதுவா ஒரு ரேங்க் வெளியாகும். எல்லாருக்கும் பொதுவா ஒரு ரேங்க் வெளியாகி அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி அடிப்படையில் எல்லாம் சீட்டு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஒரு கம்யூனிட்டிலையும் 7.5ல யார் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்ல யாரு முன்னாடி இருக்கா, பிசி கம்யூனிட்டியில யார் முன்னாடி இருக்கா, எம்பிசி கம்யூனிட்டியில யார் முன்னாடி இருக்கா, எஸ்சி கம்யூனிட்டியில யார் முன்னாடி இருக்கா, எஸ்சிஏல யார் முன்னாடி இருக்கா, எஸ்டில யார் முன்னாடி இருக்கா, அதன் அடிப்படையில் தான் சீட்டு. ஸோ அதனால இந்த ஃபேக்டை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்ல சீட்டு உறுதி. அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10/7/2024 அன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன ரேங்க் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா எல்லாருக்குமே நல்ல ரேங்க் வரும். அதனால இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது இந்த அது இதுன்னு எதையும் பார்த்து நீங்க கவலைப்பட வேணாம். நமக்கு வரப்போற ரேங்க் தான் நம்ம கம்யூனிட்டியில நம்ம இருக்கிற மொத்தமா வரப்போறவங்களோட கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம சேஃப் தான். இப்போ உதாரணத்துக்கு போன வாட்டி 2023 எப்படி நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா? 2023 நீங்க பாருங்களேன், இது ஜென்ரலா பொதுவா எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய இதுல எவ்வளவு பேர் இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டி வரைக்கும் பொதுவா அட்டன் பண்ணவங்க இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க ஒரு கம்யூனிட்டிலையும். அதே போல இங்க பாருங்க கவர்மெண்ட் ரேங்க் இந்த 7.5 இருக்காங்கல்ல அவங்கள பாருங்களேன், இது பொதுவா அவங்களுக்கு வந்தது. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு அவங்களுக்கு வந்தது. ஸோ இது ரெண்டுல இது போன வருஷம் டேட்டா. இந்த வருஷம் எவ்வளவு பேர் வரப்போறாங்க ஒரு கம்யூனிட்டிலையும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஆவலுடன் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக நீங்க வெயிட் பண்றீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதனால கட் ஆஃப் வச்சு நமக்கு ஒரு காலேஜ் நம்ம உறுதி பண்ண முடியாடா, ரேங்கை வச்சு தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. அது வரைக்கும் எனக்காக பொறுமை காப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னை நம்பி நீங்க நிறைய பேர் வெயிட் பண்றீங்க, இன்னும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய் டிடிஜிஸ் பாய்.